Hi, future millennials. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேடிங் மைண்ட் செட்டை ஒருத்தர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட மேஜர் கண்டென்ட்டாக இருக்க போகுது. இது ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான் இருக்க போகுது, ரொம்ப பெரிய வீடியோவே இல்லாமல். இதுக்கு முன்னாடி ஒரு லெசனில் நான் போட்டிருந்தேன், நீங்கள் ஒரு வேலை ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். சைக்கலாஜிக்கலாக 5 stages ஆஃப் ட்ரேடர்ஸ் லைஃப்ன்றது. நீங்கள் ஒரு வேலை இன்னும் அந்த வீடியோவை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சேனலில் ட்ரேடிங் மைண்ட் செட்டுன்ற பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ இருக்கும், அதை பார்த்துருங்க. பார்த்துட்டு நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணீங்க. ஒருவேளை உங்களுக்கு நான் ஸ்டேஜ் 2ல் இருக்கேனா, இல்லை 3ல் இருக்கேனா, இல்லை 4ல் இருக்கேனா, ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லோவஸ்ட் ஸ்டேஜ் எதுவோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி வரணும் அப்படின்றதுனால நீங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருக்க ஸ்டேஜை லோவஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தெளிவாக நோட் பண்ணீங்க நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றது. அதை டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் இந்த வீடியோவுக்கு வாங்க. நம்ம ட்ரேடிங் மைண்ட் செட்டை எப்படி நம்ம பக்காவாக ரெடி பண்ண போகிறோம், எப்படி நம்ம ப்ராஃபிட்டபுளாக ஆக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட மேஜர் கண்டென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் மைண்ட் செட் அப்படின்னோடனே உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் டெர்மினலை ஓப்பன் ஆனோடனே நம்மளுக்கு பாப்பப் ஆகிற ஒரு விஷயம் இதுதான். கரெக்டுங்களா? இது வந்தோடனே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 out of 10 ட்ரேடர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 91% ஆஃப் த பீப்புள் வந்து எஃப்என்ஓவை பொறுத்த வரைக்கும் நெட்டாக லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு அது சொல்லுது. இன்னொன்று ஆன் அன் ஆவரேஜ், சரியா, ஆன் அன் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரேடர்ஸும் 50,000 ரூபாய் க்ளோசர் டு நெட் ட்ரேடிங் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுது. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த நெட் ட்ரேடிங் லாஸ் இல்லாமல் ஓவர் அண்ட் அபவாக பார்த்தீங்க அப்படின்னா 28% ஆஃப் நெட் ட்ரேடிங் லாஸஸ் வந்து டிரான்சாக்ஷன் காஸ்ட்டாக வருது. டிரான்சாக்ஷன் காஸ்ட்னா என்னது? நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு கொடுக்குற ப்ரோக்கரேஜ், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற எஸ்டிடி, கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற அதர் சார்ஜஸ் எல்லாமே அடிஷ்னலாக 20% வருது. இது லாஸ் பண்ணுறவங்களுக்கு. அப்புறம் மீதி இருக்கிற ஒருத்தர் தான் அதில் ப்ராஃபிட் பண்ணுறாரு, கரெக்டாக 10%, 9%. அவருமே என்ன எதிர்பார்க்குறாருன்னா அவரோட நெட் ப்ராஃபிட்டில் ரைட்டா 15%லேருந்து 50% வரைக்கும் அவரோட ப்ராஃபிட்டில் அவருமே என்ன பண்ணுறாரு, டிரான்சாக்ஷன் காஸ்ட், அதாவது எக்ஸ்பென்சஸாக பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது செபியோட ரிப்போர்ட்டோட சோர்ஸ் சொல்லுது. சரி, என்னடா இது எடுத்த உடனே ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய முட்டுக்கட்டையை போடுறாங்களே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க, கரெக்டா? அப்போ நம்ம இங்கே ட்ரேடிங் மைண்ட் செட்டில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான், நீங்கள் அந்த 91 பேராக இருக்கிறீங்களா, ரைட், 100ல் அந்த 97 பேராக இருக்கிறீங்களா, இல்லை அந்த 100ல் மீதி இருக்க அந்த 9 பேராக இருக்க போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். இப்போ ட்ரேடிங்கை விட்டுருவோமே, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் போய் பார்ப்போமே. இப்போ ஒருத்தர் வந்து நடிகர் ஆகணும் அப்படின்னு நினைப்பாரு, ரைட்டா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் எடுத்துக்கலாமா? ஸோ டிவிலேருந்து கம்பேர் பண்ணி ஓகேவா, ஸ்டாண்டப் காமெடியனாக வந்து பெரிய ஹீரோ ஆகிட்டார். இதை மாதிரி எத்தனை பேர் அந்த டிவிலேருந்து வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சரியா, அவங்களெல்லாம் கனெக்ட் பண்ணி சரி டிவியை மட்டும் விட்டுருங்க. ஓவராலாகவே வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்து நான் வந்து படத்தில் வந்து நல்லா நடிக்கணும், இல்லைனா டேரக்டர் ஆகணும், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நல்லா ஷைன் ஆகணும்னு சொல்லி எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. சரியா, நான் சென்னை பேஸில் இருந்தேன், என்னோட பிராண்ட் அண்ட் பாட்டப் வந்து சென்னை தான். நான் பிறந்த இடம் ஆக்சுவலாக கோடம்பாக்கம், அதனால இந்த விஷயம் எனக்கு ரொம்ப டீப்பாகவே தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா 9%. அப்போ 100 பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அதில் ஒருத்தர் கூட அந்த மாதிரி ஆயிருக்க மாட்டார். கோடியில் ஒருத்தர், சரியா, கோடானு கோடியில் ஒருத்தர் தான் அந்த மாதிரி நடப்பாங்க. அது பின்னாடியே நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னா அப்போ ட்ரேடிங்கில் ஏன் பண்ண முடியாது? சரி, இதை விட்டுருவோமே. இன்னொரு கேஸ் எடுத்துப்போமே. இப்போ கவர்மெண்ட் ஜாப்னு ஒன்று இருக்குல்ல, அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இன்னமும் வந்து நம்ம வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, டிஎன்பிசிக்கு படி, அதுக்கப்புறம் ஐஏஎஸ் எழுது, இல்லைன்னா ஐஏஎஸ் எழுது, இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அதில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஓப்பனிங் இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களால முடிஞ்சதுன்னா அந்த எக்ஸாமோட சைட்ல போயிட்டு வருஷம் எத்தனை பேர் அந்த எக்ஸாமை ரெஜிஸ்டர் பண்ணி எழுதுறாங்கன்னு பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? கரெக்டா, ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே ஒரு 1000 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா அதுல ஸ்லாட்டே வந்து ஸ்டேட்டுக்கு ஒண்ணுன்னு வச்சுப்போமே ஒரு 20லேருந்து 30 தான் வரப்போகுதுன்னா நீங்க 1000ல் 20 கணக்கு பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், ரைட்டா? 1000 பேர்ல 20 பேர் தான் எடுக்க போறாங்க அப்படின்னா அதுல பர்சன்டேஜா கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்றது ஒரு பேச்சுக்கான நம்பரு. நீங்க உங்ககிட்ட டேட்டா தெரிஞ்சதுன்னா இல்ல சாட்ஜிபிடி கூட யூஸ் பண்ணி பாருங்க. இந்தியன் கவர்மெண்ட்ல வருஷம் எவ்வளவு ஓப்பனிங் நடக்குது, அதுக்கு எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணி எழுதுறாங்கன்னு பாருங்க. அதையும் நம்ம ஆளுங்க பண்ணிட்டே தான் இருக்காங்க, கரெக்டா? அந்த பர்சன்டேஜும் வின் பண்ண முடியும் அப்படின்னு தான் பண்ணிட்டே இருக்காங்க. சரி, இன்னொன்று எடுத்துப்போமே. இப்போ இந்த சிஏ படிக்கிறாங்களே, இப்போ ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட்டுமே வந்திருக்கு. நான் ஆக்சுவலாக ஒரு 10 days முன்னாடி பார்த்தேன். நீங்களுமே வந்து சாட்ஜிபிடி எடுத்து பார்த்தீங்கன்னா சிஏ ரெஜிஸ்டர் பண்ணி ஃபைனலாக கிளியர் பண்றவங்களோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங்கை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஆனாலும் ஒரு சில ஃபேமிலி எல்லாம் என்ன பண்ணுது, குழந்தைங்களை நீ சிஏ தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இங்க நீங்க மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ட்ரேடிங்கை விட ஃபெயிலியர், ஓகேவா, ஃபெயிலியர் ரேட் அதிகமாக இருக்க விஷயத்தையே பண்ண முடியும் அப்படின்னா
ட்ரேடிங் இதோட ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி தான். ஸோ அதனால இதை நினைச்சு நீங்க பாக் டவுன் ஆகாதீங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டு ரைட்டா, இது வந்து ஒன்லி ஃபார் என்ன சொல்றது, ஒரு காஷியஸ் அப்ரோச்சுக்கு தானே கண்டி உங்களை பயமுத்தி ட்ரேடிங்கை விட்டு தெத்துறதுக்கு இல்ல. சரி, இந்த கேஸ் எடுத்துப்போமே. நீங்க உங்க வீட்டு பக்கத்துல எத்தனை பேர் ஒரு டீ கடை வச்சிருப்பாங்க, சரியா? உங்க தெருவில் நீங்க பார்த்து எவ்வளவு பேர் டீ கடை வச்சிருப்பாங்க, அதுல எத்தனை பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க? மோஸ்ட் ஆஃப் த மலையாளி சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்க பேச்சுல இன்ஸ்டால ரைட்டா ஏதாவது ஒரு பிராண்டை வச்சுக்கிட்டு நான் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து டீ கடை ஆரம்பிச்சேன், 10 ரூபாய் டீ, சரியா, அதை வித்து ப்ராஃபிட் பண்றதுக்கு நீங்க பிராண்ட் லாயல்ட்டியா 5 லட்ச ரூபா கொடுத்து அந்த கடையை வாங்கி அதுக்கான பொருளை இறக்கி எவ்வளவு பேர் லாஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பண்ணும்போது நம்ம ட்ரேடிங்ல ஏன் இதை பண்ண முடியாது அப்படின்ற தாட்டை மட்டும் நீங்க மைண்ட்ல வைங்க. தாராளமா நம்ம பண்ணலாம். நம்மளோட வேலை அந்த 91 பேர் என்ன பண்றாங்கன்றது இல்ல, மீதி இருக்க 9 பேர் என்ன பண்ணணும், அதுல நம்ம எங்க இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டீங்க. அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், அதுக்கு நாம என்ன கத்துக்கணும், அதுக்கு நாம எப்படி ரெடி ஆகணும் அப்படின்றத மட்டும் உங்க மைண்ட்ல வைங்க. நீங்க கண்டிப்பா ட்ரேட் பண்ண தான் போறீங்க. அதுவும் இல்லாம இந்த சேனல்ல இருந்து என் கூட டச்ல இருந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க தைரியமா ஷேர் தான் பண்ண போறீங்க அப்படின்றத இன்னைக்கே எழுதி வச்சீங்க. ஸோ அதனால இந்த நெகட்டிவிட்டியை பத்தி எப்பவுமே யோசிக்காதீங்க. ஸோ ஒரு டிக் பாக்ஸை பண்ணியாச்சு. ஸோ நெகட்டிவை பத்தி யோசிக்க வேண்டாம். அப்புறம் நீங்க ட்ரேடிங் மைண்ட் செட்டுக்கு உள்ள ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும், நான் ஆல்ரெடி வந்து இதை வந்து டிஸ்கஷன்ல வந்து ஒரு ஆக்டிவிட்டியா பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் இந்த சின்ன வீடியோல இதையும் சேர்த்து நான் உள்ள போட்டுக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங் மைண்ட் செட்டை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் இருக்கு, சரியா? இந்த பேசிக்கான கொஸ்டின்ஸை நீங்க தயவு செஞ்சு ஓகேவா ஒரு பேப்பர் அண்ட் பேனா எடுத்து வச்சுங்க, சரியா? ஆல்ரெடி இந்த ஆக்டிவிட்டியா பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். அகைன் நான் இதுல இன்னும் 2-3 கொஸ்டின்ஸும் ஆட் ஆனும் பண்ணிருக்கேன். ஸோ புதுசா ஒரு பேப்பரை எடுத்துக்கங்க, ஒயிட் பேப்பரு, பென்னோ பென்சிலோ, முடிஞ்ச அளவுக்கு பென் எடுத்துங்க, எழுதி வச்சுக்கிட்டு ரைட்டா ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களை பார்த்து கரெக்டா கேளுங்க. நீங்க எதுக்கு ட்ரேடிங்க்கு வந்திருக்கீங்க, ரைட்டா? உங்களுக்கு என்ன ஒன்று ஆன்சர் இருக்கலாம், காசு பண்ணுறதுக்காக இருக்கலாம், டைம் இல்லை சார், எனக்கு வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதனால இங்கே டைமுக்கு வந்தேன், நான் ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண தெரியல, எனக்காக யாருமே இல்லை, நான் ஒரு டைம் வந்து பை பண்ண வந்தேன், இல்லைனா வந்து என்னோட டைம் வந்து பாஸ் பண்ண வந்தேன், இல்லைனா ஒரு த்ரில்லுக்காக வந்தேன்னு கூட இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எழுதி வைங்க, ரைட்டா? அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் வாழ்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்கம் இருக்கும், ரைட்டா? ட்ரேடிங்கை பற்றியே நான் பேசலை, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கலாம், இல்லை வேலைக்கு போயிட்டு இருக்கலாம். உங்களோட கரண்ட் இன்கம் என்ன அப்படின்றதையும் இந்த பேப்பரில் ஆன்சராக எழுதிக்கிங்க. ஸோ நீங்கள் வந்து 20,000 earn பண்ணுறீங்கன்னா 20,000 மந்த்லின்னு எழுதிங்க, சரியா? இல்லை 1 lakh earn பண்ணுறீங்கன்னா 1 lakh மந்த்லின்னு எழுதிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரேடிங்லேருந்து எவ்வளோ வேணும் அப்படின்றத தெளிவா இப்போவே எழுதிருங்க. நிறைய வேணும் சார், எனக்கு தேவை நிறைய இருக்குது அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த நிறையனா எவ்வளோ, 10,000, 20,000, 30,000 இல்லை 1 லட்சமா அப்படின்னு தெளிவாக ஒரு நம்பரை ஃப்ரீஸ் பண்ணி எழுதிங்க, ரைட்டா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு 1 லட்ச ரூபா வேணும் இந்த மாதம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏன் அப்படின்னா என்ன வேணும்னே தெரியாம எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? எது வந்தாலும் பரவாயில்ல. இந்த பாஸ்கரன்ல வந்து அவங்க அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணு லோன் கேட்க வைக்கும்போது, நீங்க என்ன லோன் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிசினஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது இதுவா இருக்காது. எனக்கு இது வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தான் நம்ம இங்க ஒர்க் பண்ண போறோம். இந்த ஷீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அது ரியலிஸ்டிக்கா இருக்கா இல்லையான்றது நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றதையும் தெளிவா எழுதுங்க. இப்போ எனக்கு வந்து இல்ல சார், எனக்கு பேசிக்கா தான் தெரியும். நம்மளோட யூடியூப் வீடியோல பார்த்து நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னதுன்னு தெரிஞ்சிருக்கேன், கொஞ்சம் ஃபிபனாசி தெரிஞ்சிருக்கு, ரைட்டா? அதுக்கப்புறம் எனக்கு ஆப்ஷன்னா கொஞ்சோண்டு தெரியும் சார், என்னதுன்னு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அதையும் வந்து எழுதுங்க. அப்புறம் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹவு மச் யூ ஹேவ், என்னோட கேபிட்டல் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்க எழுதுங்க. 50,000 ரூபாய் இருந்தா 50,000 எழுதுங்க, இல்ல 10,000 இருந்தா 10,000 எழுதுங்க, இல்ல 1 லட்ச ரூபாய் இருந்தா 1 லட்ச ரூபாய் எழுதுங்க, ரைட்? இப்போ இந்த நம்பரை வந்து ஃப்ரீஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் இப்போ இதுல இருந்து என்னன்னா, இது எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. இதுல இருந்து நீங்க கால்குலேட் தான் பண்ணணும். இப்போ நீங்க உங்களோட எவ்வளவு வேணும்னு எதிர்க்கீங்க பாத்தீங்களா, அது மந்த்லியா இருக்குதுன்ற பட்சத்துல, ரைட்டா? இப்போ ஒரு 10,000 ரூபாய் எதிர்க்கீங்க, யாராவது ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபாய் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஹவு மச் யூ ஹேவ் அப்படின்னா, இப்போ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னது? 10 லட்ச ரூபாயில மாசத்துக்கு 10,000 ரூபாய், அப்படின்னா மாசத்துக்கு 1% எடுத்துக்கலாமா? 12 மாசத்துக்கு எவ்வளோ? 12%. இது பேசிக் கால்குலேஷன். இதுதான் நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷனா கால்குலேட் பண்ணி அந்த பேப்பர்ல எழுதி வச்சீங்க. இந்த பேப்பர் தான் ரைட்டா, ஒருவேளை நீங்க நாளைக்கு இந்த சேனல் வழியா நல்லா ப்ராஃபிட் பண்ணி என்கிட்ட பேசணும் சூப்பர் சார் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்க பேப்பர் எங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் நான் கேட்பேன். அதனால இந்த எழுதுற பேப்பரை கொஞ்சம் பத்திரமா ரைட்டா போட்டோலாம் எடுத்து வச்சுக்காதீங்க. ஒருவேளை எழுதிட்டீங்கன்னா ஓகேவா, ப்ராப்பரா எழுதிட்டீங்கன்னா கடையில போயிட்டு முடிஞ்சா லேமினேட் பண்ணி கூட இந்த பேப்பரை கையில வச்சிங்க. ஒருவேளை இதுதான் உங்க ஹிஸ்ட்ரி, நீங்க யாருன்னு காமிக்கும் போது இந்த பேப்பர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோன்றது மறக்கவே மறக்காதீங்க. ஸோ இப்போ நீங்க எழுதிட்டீங்களா இந்த விஷயத்த? இப்போ எழுதிருந்தீங்கன்னா என்ன எழுதிருப்பீங்க? ஒரு தடவை எடுத்து அந்த பேப்பரை திரும்பி பாருங்க. இப்போ நான் சும்மா எனக்கு தெரிஞ்சதை ஒரு நம்பரா போட்டிருக்கேன்னு வச்சுங்களேன். ஸோ ஏன் நீங்க ட்ரேடிங் அப்படின்னா, நான் பர்சனலாக வந்து மணி மேக் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். உங்களோட கரண்ட் சேலரி என்ன அப்படின்னா 70,000 மந்த்லி சேலரின்னு வச்சுப்போம். அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்றத தெளிவா நான் இப்போ எழுதிருக்கேன் 15% மந்த்லி அப்படின்னு. இது சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக தான் எழுதிருக்கேன். நீங்களும் வந்து இதே மாதிரி எழுதலாம், சரியா? உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத நான் பேசிக் ஆஃப் ட்ரெண்ட் தெரியும், அப்புறம் ஆப்ஷன் ட்ரேடிங் தெரியும் அப்படின்னு எழுதிருக்கேன். இப்போ உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்றதுனால இதுல ஒரு 10 lakhs போட்டிருக்கேன். இப்போ இந்த 10 lakhs ரைட்டா உங்களுக்கு எவ்வளவு வேணும்? மந்த்லி வந்து 15,000ன்றதுனால நான் கால்குலேட் பண்ணிருக்கேன். 15,000 டிவைட் பை 10 lakh, அதை பர்சன்டேஜா மாத்தினா 1.5% மந்த்லி, அப்படி இல்லைன்னா 1.5 into 12 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா
18% ஆனுவல். இந்த நம்பர் எழுதிட்டீங்களா? இதை ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இதை அடிக்கவோ திருத்தவோ எதுவுமே வேண்டாம். இதுக்கப்புறம் நீங்க இதுக்கு எப்படி ரெடி ஆகுறீங்க, இதுல எப்படி நீங்க க்ளோஸரா எக்ஸ்பெக்டன்சி வந்து மெயின்டைன் பண்ண போறீங்க ரியாலிட்டிக்கு அப்படின்றதான் உங்களோட விஷயம். இப்போ இந்த பேஜை முடிச்சிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை அழகா பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இதுதான் நீங்க யாரு அப்படின்றத கடைசியில நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ச்சே நான் என்னடா இவ்வளோ கம்மியா மார்க்கெட்ல இருந்து கேட்டுட்டேனே அப்படின்னு நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது உங்களுக்கு தோணும். இது எனக்கும் தோணுச்சு. பட் தப்பு கிடையாது. ரைட்டா? நீங்க அதை பண்ணிட்டு இதை எப்பவுமே உங்க கூட வச்சுங்க. ரைட்டா? நீங்க ஒருவேளை என் கூட லைஃப் லாங் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த சேனல் மெம்பரா என்னை பார்த்து என்னைக்கா ஒரு நாள் பேசணும், அப்போ வந்து என்கிட்ட சார் உங்களை பார்த்தேன், உங்களை பார்த்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கனாலே சொன்னீங்கனாலே நான் உங்ககிட்ட திருப்பி கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா, அந்த ட்ரேடிங் மைண்ட் செட் பேப்பர் ஒன்று இருக்கா, அது வச்சிருக்கீங்களா கையில அப்படின்னு தான் பார்ப்பேன். அந்த பேப்பர் இருந்துச்சுன்னா சூப்பர். நான் சொன்ன மாதிரி லேமினேட் பண்ணி வச்சுங்க. ரைட்டா? இப்போ இந்த பேப்பர் எழுதியாச்சு. இப்போ அடுத்தது என்ன, எப்படி வந்து உங்க மைண்ட் செட்டை நீங்க ரெடி பண்ணணும், இல்லைன்னா எப்படி வந்து இன்னும் பக்கவா பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். நீங்க ட்ரேடிங்க்கு ரெடி ஆகுறீங்களா இல்லையா? ஏன்னா இந்த பேப்பர் வந்து உங்க எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரே விஷயம் தான், உங்களால காசு பண்ண முடியும் அப்படின்றத தாராளமா நம்புங்க. ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்தா என்கிட்ட பேசுங்க. நான் சொல்றேன் நீங்க எப்படி ஈஸியா காசு பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. சரியா? சிம்பிளான கான்செப்ட்ஸ் வச்சு நான் யூடியூப்லயுமே சரி, அந்த டெலிகிராம் சேனல்லையுமே சரி, ஒரு ட்ரேடை எவ்வளோ ப்ராப்பரா பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அந்த ட்ரேடை நீங்க ப்ராப்பரா எப்படி மணியா பண்ணலான்றதும் ஈஸியா உங்களுக்கு நான் கைட் பண்ண போறேன். அதுக்கு நான் இருக்கேன். ஸோ அதனால ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸே வேண்டாம். இந்த பேப்பரை கையில வச்சுங்க. சரியா? நீங்க எவ்வளவு அதிகமா ப்ராஃபிட் பண்ண போறீங்களா, கம்மியா ப்ராஃபிட் பண்ண போறீங்களான்றது தான் உங்க கேள்வியா இருக்கும். இந்த பேப்பர்ல எழுதுனது ப்ராஃபிட் பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்வியாவே இருக்காது. அதுக்கு நான் இருக்கேன். நான் கேரண்டி பண்றேன். ஸோ எப்போ எதுனாலும் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல இருந்து காசு பண்ண முடியும். அதுக்கு என்ன வேணும், எனக்கு கொஞ்சமான மார்க்கெட் பத்தி புரிதல் வேணும். ரைட்? என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கணும். அதோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நான் ப்ராப்பரா பண்ணிக்க போறேன். இந்த விஷயம் இருந்துச்சுன்னா நீங்க மார்க்கெட்ல இருந்து தாராளமா நீங்களும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ரைட் 100ல அந்த 9வது ஆளா இப்படியா உள்ள போயிடலாம். அந்த 91 பேரா இருக்க மாட்டீங்க அப்படின்னு மட்டும் நம்புங்க. ஸோ அதை மட்டும் உங்க மைண்ட்ல வச்சுங்க. என்னைக்குமே அதுல இருந்து ஒரு இன்னி அளவு கூட உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நீங்க கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ண போறீங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா என்ன மட்டும், அதாவது என்னோட கால்ஸை வச்சு இல்ல, நீங்களா சொந்தமா யோசிக்க போறீங்க. உங்களோட நாலேஜை வச்சு நீங்க ப்ராஃபிட் பண்ண போறீங்க. சரியா? உங்களுக்கு நான் ஸ்பூன் ஃபீட் பண்ணியோ, உங்களுக்கு நான் கால்ஸ் கொடுத்தோ அதெல்லாம் மறந்துருங்க. நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. ரைட்டா? உங்களோட தாட் ப்ராசஸ், உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், உங்களோட ட்ரேடிங் ஐடியால நீங்க காசு பண்ணுவீங்க. நீங்க பார்க்க தான் போறீங்க. ரைட்டா? இப்ப இன்னும் ஒரு விஷயத்த மட்டும் நீங்க தெளிவா திருப்புங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ரியாலிட்டி எக்ஸ்பெக்டேஷனோட உங்களோடது இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். இப்போ ஒருவேளை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன பெர்சன்டேஜ் எக்ஸ்பெக்டேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னு பாருங்க. இதை நான் எப்படி ரியாலிட்டின்னு சொல்லுவேன்னா, நீங்க ஒரு சேலரி எழுதுனீங்க பார்த்தீங்களா? அந்த சேலரியில ரைட்டா, அந்த சேலரியில நீங்க ஒரு பெர்சன்டேஜ் எதிர்க்கீங்களா? உதாரணத்துக்கு ரைட்டா, நீங்க வந்து ஒரு 50% கூட எதிர்பார்த்துருக்கலாம். என்னது மந்த்லிலயோ இயர்லிலயோ கூட ஒன்றும் தப்புலாம் கிடையாது. ஆனா நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல நாலேஜ் இருக்கு. அந்த ஃபீல்டில் நீங்க நல்லா க்ளோஸர், பயங்கர அப்டேட்டாகவும் இருக்கிறீங்க. ரைட்டா? ஆனா உங்களால இன்னைக்கு அதே வேலையில அந்த பெர்சன்டேஜை அடுத்த மாசம் சம்பளமா மாத்த முடியுமா? முடியாது. இப்போ நீங்க ஒரு 1 லட்ச ரூபாய் எழுதிருக்கீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பேச்சுக்கு. ரைட்டா? மாசம் வந்து எனக்கு 30,000 ரூபாய் வேணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுங்களேன் பெர்சன்டேஜா. ரைட்டா? உங்க கேபிட்டலை வச்சு நீங்க கேட்கறதா எடுத்துப்போம். 10 லட்ச ரூபாய்க்கு ரைட்டா? மாசம் வந்து 40,000 கேட்குறேன், இல்ல 50,000 கேட்குறேன் அப்படின்றது ஓகே. இல்ல 10 லட்ச ரூபாய்க்கு நான் மாசம் 1 லட்ச ரூபாய் கேட்குறீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? மாசத்துக்கு 10%, வருஷத்துக்கு 120%. ரைட்டா? நீங்க உங்க ஜாப்ல ரைட்டா 120% இமிடியேட்டா அட்டைன் பண்ண முடியுமா உங்க ஸ்கில்ல வச்சு? இல்ல, ரொம்ப கஷ்டம். ஒருவேளை நீங்க ஜம்ப் அடிச்சாலும் மிஞ்சி மிஞ்சி போனா சின்ன சம்பளம் வாங்குறவங்க ஈஸியா 30% வரைக்கும் போயிடலாம். பெரிய சம்பளம் வாங்குற யாருமே 20% தாண்டவே முடியாது. கரெக்டா? அப்படியே நீங்க மாறி இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? புது இடம், ரைட்? போற இடத்துல உங்க எஃபோர்ட்டை நிறைய போட வேண்டியது இருக்கும். ரைட்டா? டைம் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படின்ற பட்சத்துல அது ரியாலிட்டிக்கு க்ளோஸரா இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்க பாத்துங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வருஷத்துக்கு 30% ஓகே, ஈஸியா வந்து நம்மளால பண்ண முடியற எக்ஸ்பெக்டேஷன். சரியா? ஒருவேளை உங்க எக்ஸ்பெக்டேஷன், அதாவது உங்க காசுக்கு அதை விட எக்ஸ்பெக்டேஷன், ஏன்னா ஒருத்தர் வந்து 1 லட்ச ரூபா போட்டுட்டு மாசம் எனக்கு 50,000 ரூபாய் வேணும்னு கேட்கறாருன்னு வச்சுங்களேன். அப்போ அதோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்? மாசத்துக்கு 50% கேட்கறாரு, வருஷத்துக்கு 50 × 12 எவ்வளோ? 600% கேட்கறாரு. இது வந்து க்ளோசர் டு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமா அப்படின்னா இல்ல, இது ரியாலிட்டி கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, 25ல இருந்து 30% வந்து நீங்க ஈஸியா மார்க்கெட்ல இருந்து பண்ணிடலாம். சரியா? ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு உங்க கேபிட்டலுக்கான 25 to 30% நம்ம இப்போ சொல்ல போற இந்த ஜெனரல் வியூஸையோ இல்ல ஜெனரல் சீரிஸையோ ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க எந்த கோர்ஸ் எனக்கும் எந்த பே பண்ண தேவையில்ல, யாருக்குமே எதுவுமே பே பண்ண தேவையில்ல. நீங்க உங்களோட எஃபர்ட்டை கரெக்ட் டைரக்ஷன்லயும் உங்களுக்கு கொடுக்குற எல்லா ஆக்டிவிட்டியும் கரெக்டா பண்ணியும் ஓவர் த பீரியட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க நல்லா நோட் பண்ணீங்க, நீங்க ப்ராஃபிட்டபிளா தான் இருக்க போறீங்க. அந்த 100ல அந்த 9வது ஆளா நீங்களும் உள்ள போயிட போறீங்க, இது வரைக்கும் நீங்க காசு பண்ணாம இருந்தா. சரியா? அதனால
க்ளோசர் டு ரியாலிட்டி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுங்க. இப்போ ஒரு க்ளோசர் டு ரியாலிட்டி இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னா, சரி இப்போ 1,00,000 ரூபாய் வேணும் வச்சிருக்கிறவரு, நான் வந்து 30,000 ரூபாய் மாசம் வேணும்னு எதிர்பார்க்கறேன்னா என்ன கணக்கு? மாசம் 30% எதிர்பார்க்கறாரு, கரெக்டா? அப்ப வருஷத்துக்கு 30 × 12 360%. இது ரியாலிட்டியா இல்லையே அப்படின்னு என்ன பண்ணலாம்? ஒண்ணு உங்க 30,000 ரூபாய் தேவைக்கு ரியாலிட்டி நான் சொல்றது வந்து 2% வச்சுக்கோமே ரஃபா. ஏன்னா இப்ப நீங்க தான் இப்பதான் கத்துக்க போறீங்கன்றதுனால உங்களால ஒரு 1.5 இருந்து 2%. ஸோ கால்குலேஷனுக்கு ஈஸியா இருக்கிறதுனால நான் மந்த்லி 2% வச்சுக்கிறேன். அப்படின்னா ரைட், நீங்க கேட்கிற 30,000 ரூபாய் 2% இருக்கணும்னா எவ்வளவு கேபிட்டல் வேணுமோ? ரைட்டா? அப்ப எவ்வளவா இருக்கும்? ஒரு 15 லட்சம் ரூபா இருந்தா நீங்க 30,000 ரூபாய் எதிர்பார்க்கலாமா? என்ன சார் 15 லட்ச ரூபா நான் எங்க போயிட்டு வரது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப கேபிட்டல்ல அந்த பிளேவை பண்ணாதீங்க. உங்க கேபிட்டல் ஒன்று இருக்குல்ல, அதுக்கான ரியல் எக்ஸ்பெக்டேஷனை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வச்சுங்க. அப்போ 1,00,000 ரூபாய் இருக்குன்னா மாசம் வந்து 3,000 ரூபாயிலிருந்து 4,000 ரூபாய். ஆக்சுவலா நீங்க என்ன பார்க்கணும்னா, என்ன சார் 1,00,000 ரூபாய் வச்சுக்கிட்டு நான் மாசம் 3,000 ரூபாய் பண்றதுக்காக இதை பண்றேன் அப்படின்னா, இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராஃபிட்டபிளா வாங்க. சரியா? அதுக்கப்புறம் உங்களால ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களால கேபிட்டலை ஈஸியா புல் பண்ண முடியும். ப்ரொவைடட் நீங்க ப்ராப்பரா பார்த்துப்பீங்க, ப்ராப்பரா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னா உங்களோட நெட்வொர்க்ல இருந்து நீங்க கேபிட்டல் எடுத்துட்டு வரலாம். கரெக்டா? ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு வந்து 1,00,000 ரூபாய் ஒருத்தர் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வச்சிருப்பாருன்னா அவரோட நெட்வொர்க் வந்து 1,00,000 ரூபாய் தான் இருக்குமா? சரி, அவரோட ஃபேமிலி ஒர்த் என்னவா இருக்கும், அவரோட அசட் என்னவா இருக்கும், நீங்க அந்த அசட் எல்லாம் கூட பொறுமையா கூட நவுத்தி எடுத்துட்டு வரலாம். பட் நீங்க மெயினா பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டபிளா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப 20% பண்றவர் வந்து சார் என்னால 40% பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ரியல் எக்ஸ்பெக்டேஷன் ஏத்திக்கிட்டே வரலாம். ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் வந்து 60% வரைக்கும் கூட பண்ணிருக்கேன் ஒரு சில வருஷத்துல. சரியா? ஏன்னா நான் எப்பவுமே ரிஸ்க் டிஃபைன்டா பண்றதுனால நான் அதிகமா பண்ண முடியாது. ஒருவேளை உங்களால அந்த ரிஸ்க் ஜீர்ணிச்சு பண்ண முடியும் அப்படின்னா உங்க கேபிட்டலுக்கு வந்து நீங்களும் அதே மாதிரி 60% பண்ணலாம். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணணும்? நீங்க ரைட்டா ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அந்த 2% வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து நீங்க ஏதாவது ட்ரை பண்ணனாலும் மாசம் 10% கூட நீங்க டார்கெட் பண்ணலாம். ஆனா ப்ரொவைடட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கீயா வச்சுக்கணும். அண்டர்லைங் த பாட்டம் வந்து நீங்க லாஸ் இல்லாம பண்ணணும் அப்படின்றத மட்டும் க்ளோஸரா வச்சுங்க. ரைட், இந்த எக்ஸ்பெக்டேஷனோட உங்களோட லேர்னிங்கோ இல்லைன்னா உங்களோட இந்த ட்ரேடிங்கோட பாசிட்டிவ் ஜெர்னியை நீங்க ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ரைட், நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? அந்த பேப்பரை பத்திரமா லேமினேட் பண்ணி வச்சிங்க. அதுல இப்போ நீங்க அதை எதுவும் மாத்தலாம் தேவையில்ல. சரியா? நீங்க ஒருவேளை அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருந்து சார் நான் ஒரு 60% போட்டிருந்தேன் அப்படின்னா மாத்தவே தேவையில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஒரு நாள் ரைட், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த எழுதியிருக்க நம்பரை நீங்க ஈஸியா ரீச் பண்ணுவீங்க. அன்னைக்கு உங்களுக்கு தெரியும். அப்பயுமே நான் மார்க்கெட்ல இருந்து ரொம்ப கம்மியா தான் கேட்டிருக்கேன். மேபி எக்ஸ்பெக்டேஷன் பெர்சன்டேஜா வேணா நீங்க அதிகமா கேட்டிருக்கலாம். ஆனா மார்க்கெட்டோட பொட்டன்ஷியலா நான் மார்க்கெட்ல இருந்து வெறும் 10,000 ரூபாய் வந்தா போதும்னு நினைச்சிட்டேன் சார், வெறும் 1,00,000 ரூபாய் வந்தா நினைச்சிட்டேன் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் நீங்க பண்ணிருக்கிற பிக்கஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் யுவர் செல்ஃப் இன் ட்ரேடிங்ன்றதை நீங்க நோட் பண்ணி வச்சுப்பீங்க. நீங்க பாருங்க, இதை நீங்க ஃபீல் தான் பண்ண போறீங்க, என்கிட்டயும் ஒரு நாள் சொல்ல தான் போறீங்க. ஏன்னா இது எனக்கும் நடந்துச்சு, உங்களுக்கும் நடக்கும். என்ன அப்படின்னா நீங்க பாசிட்டிவா ஆக ஆக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வர வர யூ கேன் மோர், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூ கேன் புல் மோர் கேபிட்டல். ரைட்டா? ஒருவேளை 30 லட்சம் வச்சு பண்றீங்க, உங்களால 2% தான் பண்ண முடியும் அப்படின்னா 30 லட்சத்துக்கு 2% என்னாச்சு? மாசம் 60,000 ரூபாய். ரைட்டா? இல்ல என்னால 4% பண்ண முடியும், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் பண்ணினே போனீங்கனாலும் யோசிச்சு பாருங்க, 30 லட்ச ரூபாய்க்கு 4%னா 1,20,000 ரூபாய் ஆயிடுச்சு. ரைட்டா? உங்களால 6% 7% தான் பண்ண முடிஞ்சதுன்னா ரைட், ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணி வியூக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதை விட அதிகமாகவும் நீங்க நல்லாவே பண்ணுவீங்க. அதனால நீங்க எழுதின நம்பரை அடிக்கவோ திருத்தவோ வேண்டாம். ரைட்? ஏன்னா இதுவே நீங்க கம்மின்னு தான் ஒரு டைம் ஃபீல் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ஸோ ட்ரேட் பண்ணும்போது இந்த விஷயத்த நெக்ஸ்ட் உங்களோட வேத வாக்கா எழுதிங்க. லெஸ் இஸ் மோர் இன் ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அந்த எஸ்ஐபி ரிப்போர்ட்ல நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? டிரான்சாக்ஷன் காஸ்ட்டாவே நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பண்ணுங்க. ரைட்டா? தட் மீன்ஸ் என்னன்னா ரொம்ப கம்மி நம்பரா வியூ எடுங்க, அந்த வியூக்கு கம்மி நம்பரா ட்ரேட் பண்ணுங்க, அதை ப்ராஃபிட் புக் பண்ணி பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டெய்லி ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு உங்க பேப்பர் எடுத்து பாருங்க. இப்போ உங்க எழுதின பேப்பர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க என்ன ஆன்சர் எழுதிருக்கீங்க? டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு வந்தீங்களா? மாசத்துக்கு 100 ட்ரேட் பண்ணணும்னு வந்தீங்களா? இல்ல, எதுக்கு வந்தீங்க? மணி மேக் பண்ணணும்னு வந்திருக்கீங்க. ரைட்டா? அதை தாண்டி நீங்க வேற எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ லெஸ் இஸ் மோர் தான். ஏன்னா கம்மியா ட்ரேட் பண்ணீங்கன்னா டிரான்சாக்ஷன் காஸ்ட் கம்மியா வரும். ரைட்? பொறுமையா தெளிவா ட்ரேட் பண்ணலாம். நம்மளோட வியூஸ்லயும் சரி, நம்மளோட சேனல்லையும் சரி, நம்மளோட டெலிகிராம்லயும் சரி உங்களுக்கு தெரியும், நான் ஒரு வியூ எடுத்தா பொறுமையா 4 நாள்ல இருந்து 5 நாள் வச்சு பொறுமையா தான் உருட்டுவேன். ஏன்னா அந்த லெஸ் இஸ் மோர் என்ற ட்ரேடிங்கை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றதுனால நான் ப்ரோக்கரேஜ் கொடுக்கறதுக்கு வரல, கவர்மெண்ட்டுக்கு எஸ்டிடிஓ டிரான்சாக்ஷன் காஸ்ட் காட்ட வரல. நான் ஒரு ப்ராஃபிட் பண்ண வந்திருக்கேன். அந்த ப்ராஃபிட்டை மினிமம் டிரான்சாக்ஷன் காஸ்ட்ல ரன் பண்றதுக்கு ரைட்டா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா, ஓகேவா, பெரிய பெரிய வியூஸை அடிக்கடி மாத்தாம ரைட் ரொம்ப ரிலாக்ஸ்டா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ நீங்களும் அதுக்கு தான் வந்திருப்பீங்க நான் நம்புறேன். ரைட்? யாருமே வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் நிறைய கட்டணும்னு வரல, டிரான்சாக்ஷன் காசு நிறைய கொடுக்கணும்லாம் எழுதிக்க மாட்டீங்க. ட்ரேட் பண்ணணும், ரைட்டா, காசு பண்ணணும் அப்படின்னு தான் வந்திருப்பீங்க. ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்த எப்பவுமே வேத வாக்கா எழுதிங்க. லெஸ் இஸ் மோர் இன் ட்ரேடிங். ஸோ ரொம்ப ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய ப்ரோக்கரேஜ் கொடுக்காதீங்க, நிறைய டிரான்சாக்ஷன் காசு கொடுக்காதீங்க. சரியா? நீங்க எங்க வேணா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பட் லெஸ் இஸ் மோர் அப்படின்றத இந்த ட்ரேடிங்ல உங்களோட வேத வாக்கா எழுதிட்டே இருங்க. எப்போ சொன்னாலும் இதை மட்டும் மைண்ட்ல மறக்கவே மறக்காதீங்க. முடிஞ்சா அந்த பேப்பருக்கு
பின்னாடி சைடு இப்போ எழுதி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு ஒயிட் பேப்பர், அதுக்கு பின்னாடி சைடு இதை எழுதி வச்சுங்க. லெஸ் இஸ் மோர் இன் ட்ரேடிங். எப்போல்லாம் நீங்கள் நிறைய விஷயம் பண்ணுறீங்களோ அப்போ எல்லாமே அந்த பேப்பரை திருப்பி பாருங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப லெஸ் ஆக்டிவிட்டி தான் பண்ணணும் அப்படின்றது தான் அது சொல்கிறதா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்லுங்கள், ட்ரேடிங் மைண்ட் செட்டை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா? என்ன ரொம்ப சிம்பிளாக என்ன சொன்னேன், பாசிட்டிவாக இருக்கணும், ரைட்டா? நம்மளால காசு பண்ண முடியும்னு நம்புங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம இன்னும் பெட்டராக லேர்ன் பண்ணிக்கலாம். அதில் எப்படி அக்யூரேட்டாக பண்ணலான்றதை பார்த்துக்கலாம், ரைட்டா? ஸ்டார்ட் பண்ண நீங்கள் ரெடியா ஆயிட்டீங்களா? சரி, எவ்வளோ வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. ஒருவேளை உங்களுக்கு என் நம்பர் தெரியும் அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா அந்த பேப்பரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, என் கூட பேசுங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்க, அது எவ்வளோனா கேப்பில் இருக்கலாம். இப்போ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஆப்ஷன்ஸில் பையிங் நான் பண்ண வேணாம்னு சொல்லுவேன், ரைட்டா? நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஸ்ப்ரெட்டாக பண்ணீங்கன்னு சொல்லுவேன். அப்போ உங்களால் ஒரு வேலை ரொம்ப சிம்பிளாக ஒரு 1,00,000 மினிமம், பேர் மினிமம் போட முடிஞ்சால் உங்களால் ஒரு லாட்டு ஸ்ப்ரெட்டை ஈஸியாக பண்ணிடலாம். அப்படி 1,00,000 வச்சு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்தராக பார்ப்போம். ஸோ ஒரு வேளை ஃபண்ட் இல்லை அப்படின்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபண்டை பொறுமையாக ரெடி பண்ணுங்க, மைண்டை கான்ஸ்டண்ட்டாக ஸ்டடியாக வச்சுங்க. ஸோ அது வரைக்கும் லேர்னிங்கை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ஃபண்டை புல் பண்ணதுக்கப்புறம் நீங்களும் எல்லாரும் மாதிரியும் ப்ராஃபிட்டபிள் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.